Hello friends, வணக்கம் and welcome to Eezytutorials. இந்த வீடியோல நம்ம நீரலி பகுதி நீர்வாழிகள் செமி அக்வாட்டிக் அனிமல்ஸ் பத்தி பார்க்க போறோம். நிலத்திலையும் நீர்லையும் வாழ்றத தான் நீரலி செமி அக்வாட்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே நம்ம நிலநீர் வாழிகள் ஆம்பிபியன்ஸ் பத்தி பார்த்திருக்கிறோம். ஆம்பிபியன்ஸ் தண்ணிக்குள்ள தோல் மூலமா சுவாசிக்கும். ஆனா நீரலி அல்லது செமி அக்வாட்டிக் அனிமல்ஸ் நிலத்திலையும் வாழும் நீர்லையும் வாழும். ஆனா தண்ணிக்குள்ள அதால சுவாசிக்க முடியாது. வாங்க பார்க்கலாம் ஒன்னொன்னா. முதலை crocodile, முதலை crocodile. இது பாம்பு snake, பாம்பு snake. இது தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருக்கும். ஆனா சுவாசிக்கிறதுக்கு தலையை மட்டும் வெளியே தூக்கி வந்து சுவாசிக்கும். நண்டு crab, நண்டு crab. ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு அப்புறம் அதால தண்ணிக்குள்ள முழுமையா இருந்து சுவாசிக்க முடியாது. வெளியே வந்து சுவாசிச்சுட்டு திருப்பி உள்ள போய்க்கும். நத்தை ஸ்னெயில், நத்தை ஸ்னெயில். இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? பிளாட்டிபஸ், பிளாட்டிபஸ். சிங்கம் மாதிரியே பாக்குறதுக்கு இருக்குல்ல, இது கடல் சிங்கம் சீ லயன், கடல் சிங்கம் சீ லயன். இது கடல் ஆமை சீ டர்ட்டில், கடல் ஆமை சீ டர்ட்டில். இது பார்க்கிறதுக்கு எது மாதிரி இருக்கு? கடல் பசு சீ கவ், கடல் பசு சீ கவ். இது கடல் நாய் சீ டாக், கடல் நாய் சீ டாக். கிட்டத்தட்ட இதே மாதிரி இனத்துல இருக்கிற இதோட பேரு நீர் நாய் சீல்ஸ், நீர் நாய் சீல்ஸ். இது கடல் யானை சீ எலிஃபண்ட், கடல் யானை சீ எலிஃபண்ட். பெரிய தந்தத்தோட பனி பிரதேசங்கள்ல இருக்கிற இதோட பேரு பனிக்கடல் யானை வால்ரஸ், பனிக்கடல் யானை வால்ரஸ். இது நீர் யானை ஹிப்போபாட்டமஸ், நீர் யானை ஹிப்போபாட்டமஸ். இது பனிப்பாடி பென்குயின், பனிப்பாடி பென்குயின். இது பேர்ட்னாலும் இதோடய நான் சேர்த்து போட்டிருக்கிறேன். கண்டிப்பா ஆம்பிபியன்ஸ் நிலநீர் வாழிகளையும் பாருங்க. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. நீங்க புதிய வியூவரா இருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகமா இன்ஸ்டன்ட் அப்டேட்காக பெல் பட்டனை அமுக்குங்க. நன்றி.